வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம HDFC லிமிடெட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த HDFCயை பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ். இந்த HDFC சொல்லக்கூடிய ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி. இது பார்த்திங்கன்னா 1977ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைமை செயலகம் பார்த்திங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது. இந்த HDFC நிறுவனம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கடன் வழங்குவதில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஒரு முன்னோடி நிறுவனமாக திகழ்கிறது. இதை தவிர பார்த்திங்கன்னா அவங்க வங்கி, சொத்து மேலாண்மை, கல்வி கடன், ஆயில் காப்பீடு, பொது காப்பீடு, வைப்பு அதாவது டெபாசிட், இந்த துறைகளும் அவங்க சிறந்து வழங்குறாங்க. இந்த HDFC ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பார்த்திங்கன்னா 3 வகை இருக்குது. முதல் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெபாசிட்ஸ், ரெண்டாவது வகை பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டெபாசிட்ஸ், மூன்றாவது வகை பார்த்திங்கன்னா அது ரெகுலர் டெபாசிட்ஸ். பிளான் பார்த்திங்கன்னா கியூமுலேட்டிவ் இருக்குது அண்டு நான் கியூமுலேட்டிவ் பிளான் இருக்குது. இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுடைய காலம் பார்த்திங்கன்னா 12 மாதத்துலேருந்து 120 மாதங்கள் வரைக்கும் இருக்குது. இந்த HDFC நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளருக்கு இந்த வட்டியை பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் பார்த்திங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக கொடுத்துட்றாங்க த்ரூ ECS மூலிமா. இதில் இருக்கிற எல்லா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா அவங்க 0.25% கொடுக்குறாங்க. அதாவது 0.25% கூடுதலாக தராங்க. HDFC நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா 420 கிளைகள் கொண்டுள்ளது. இது என்ன கேட்டகரி கீழே வரும் பார்த்திங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, அதாவது பார்த்திங்கன்னா NBFCன்னு சொல்லுவாங்க. இதில் கிடைக்கப்படும் வட்டிக்கு TDS இருக்கான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக TDS படிப்பாங்க, TDS அப்ளிகபிள். இந்த HDFC நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் எந்த கேட்டகரி கீழே வருது பார்த்திங்கன்னா AAA கேட்டகரி வருது, அதாவது ISS FT. இது நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெபாசிட். இந்த ஸ்கீம் மூலிமா பார்த்திங்கன்னா 2 கோடி வரைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா வித் எஃபெக்ட் ஃப்ரம் 10th June 2021. இந்த ஸ்பெஷல் டெபாசிட்டில் 3 பீரியட் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 33 மாதங்கள், 66 மாதங்கள், 99 மாதங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம் பிளான் இருக்குது, குவார்டர்லி ஆப்ஷன் இருக்குது, ஆஃப் இயர்லி ஆப்ஷன் இருக்குது, ஆனுவல் இன்கம் பிளான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கியூமுலேட்டிவ். அப்போ தனியாக பார்த்திங்கன்னா கியூமுலேட்டிவ் இருக்குது. இப்போ மந்த்லி இன்கம் பிளானில் ஒரு டெபாசிட்டர் இணையம் பார்க்கும்போது அவருக்கு மினிமம் டெபாசிட் பார்த்திங்கன்னா 40,000. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் பார்த்திங்கன்னா அவருக்கு 20,000 இருந்தால் போதும் மினிமம் டெபாசிட். அதேமாதிரி கியூமுலேட்டிவ் பார்த்திங்கன்னா 20,000 இருந்தால் போதும். ஒரு டெபாசிட்டர் மந்த்லி இன்கம் பிளானில் மினிமம் டெபாசிட் 40,000 போட்டு தன் கணக்கை துவங்கும்போது அவருக்கு 33 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு 6% கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. அதே 66 மாதத்தில் பார்த்திங்கன்னா 6.4% கிடைக்கும். அதே 99 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு 6.4% அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுவே குவார்டர்லி ஆப்ஷனில் ஒரு நபர் மினிமம் டெபாசிட் 20,000 பண்ணும்போது அவருக்கு பார்த்திங்கன்னா 33 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு 6.05% வட்டி கிடைக்கும். அதே மாதிரி 66 மாதத்தில் பார்த்திங்கன்னா 6.45% வட்டி கிடைக்கும். அதே மாதிரி 99 மாதங்களில் பார்த்திங்கன்னா 6.5% அவருக்கு வட்டி கிடைக்கும். இது அடிப்படையில் பார்க்கும்போது ஆனுவல் இன்கம் பிளானில் ஒருவர் 20,000 டெபாசிட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு 99 மாதத்தில் பார்த்திங்கன்னா 6.65% வட்டி கிடைக்கும். இதுவே உயர்ந்த வட்டியாக இதில் இருக்குது. அதே மாதிரி கியூமுலேட்டிவ் ஆப்ஷன்லேயும் பார்க்கும்போது அவருக்கு 6.65% வட்டி கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டெபாசிட். இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 கோடி வரைக்கும் அதில் முதலீடு செய்யலாம். இந்த பீரியடில் பார்க்கும் பார்த்திங்கன்னா 4 வகை இருக்குது. அதாவது 15 மாதங்கள் ஒன்று இருக்குது, 22 மாதங்கள் ஒன்று இருக்குது, 30 மாதங்கள் ஒன்று இருக்குது, அப்புறம் 44 மாதங்கள் ஒன்று இருக்குது. இந்த ப்ரீமியம் டெபாசிட்டில் ஒரு நபர் மந்த்லி இன்கம் பிளானில் அவர் டெபாசிட் தொகைன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு மினிமம் 40,000 தேவைப்படுது. அதே நபர் குவார்டர்லி ஆப்ஷன் அல்லது ஆஃப் இயர்லி ஆப்ஷன் அல்லது ஆனுவல் ஆப்ஷனில் பார்க்கும்போது அவருக்கு 20,000. அப்புறம் கியூமுலேட்டிவ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 20,000 இருந்தால் போதும். மந்த்லி இன்கம் பிளானில் பார்த்திங்கன்னா 15 மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா அது 5.6% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது 22 மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா 5.75% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே 30 மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா 5.8% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே 44 மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா 6.05% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ப்ரீமியம் டெபாசிட்டில் பார்க்கும்போது ஆனுவல் இன்கம் பிளானில் பார்த்திங்கன்னா 6.2% 44 மாதத்தில் ஒருத்தர் டெபாசிட் பண்ணும்போது அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே கியூமுலேட்டிவ் ஆப்ஷன் பார்க்கும்போது 6.2% அந்த நபருக்கு கிடைக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா ரெகுலர் டெபாசிட். இதுலேயும் பார்த்திங்கன்னா டெபாசிட் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 2 கோடி வரைக்கும் இதில் டெபாசிட் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா 5 பிரிவு இருக்குது. பீரியட் பார்த்திங்கன்னா 5 பிரிவு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 12 மாதத்துலேருந்து 23 மாதம் ஒன்று இருக்குது, 24 மாதத்துலேருந்து 35 மாதம் ஒன்று இருக்குது, 36 மாதத்துலேருந்து 59 மாதம் ஒன்று இருக்குது, 60 மாதத்துலேருந்து 83 மாதம் இருக்குது, அப்புறம் 84 மாதத்துலேருந்து 120 மாதங்கள் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம் பிளானில் பார்த்திங்கன்னா ஒரு நபர் மினிமம் 40,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் பார்த்திங்கன்னா அப்புறம் கியூமுலேட்டிவ் பார்த்திங்கன்னா 20,000 மினிமம் டெபாசிட் பண்ணால் போதும். ஒரு நபர் 40,000 மந்த்லி இன்கம் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு 12 மாத காலகட்டத்திலேருந்து 23 மாதம் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5.5% வட்டி கிடைக்கும். அப்புறம் 24லேருந்து 35 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 5.65% வட்டி கிடைக்கும். அப்புறம் 36 மாதத்துலேருந்து 59 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 5.8% வட்டி கிடைக்கும். 60 மாதத்துலேருந்து 83 மாதம் வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா 6.2% வட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் 84 மாதத்துலேருந்து 120 மாதம் வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா 6.35% அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நபர் ஆனுவல் இன்கம் பிளானில் 20,000 மினிமம் டெபாசிட் பண்ணி 84 மாதத்துலேருந்து 120 மாதம் வரைக்கும் அவர் டெபாசிட் பண்ணாருன்னா அவருக்கு 6.55% வட்டி கிடைக்கும். இதே உயர்ந்த வட்டியாக இந்த ரெகுலர் டெபாசிட்டில் இருக்குது. கியூமுலேட்டிவ்லும் அதே 6.55% வட்டி கிடைக்கும். லோன் ஃபெசிலிட்டி, அதாவது ஒரு நபர் டெபாசிட் டேட்லேருந்து 3 மாதம் கழித்து அந்த லோன் எடுக்கலாம்.
அந்த லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 75% வரைக்கும் அவரால் எடுக்க முடியும், அவைல் பண்ண முடியும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் டெபாசிட் ரேட்லேருந்து 2% கூடுதலாக அவர் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல், முன்கூட்டியே கணக்கே முடித்தல். அப்படி பார்க்கும்போது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆரம்பித்து 3 மாத காலகட்டத்தில் வந்து அந்த எப்படி ஸ்கீம்லேருந்து வெளியே வர முடியாது, அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு மேலே 6 மாதத்துக்குள்ளே பார்க்கும்போது அதுலேருந்து வெளியே வரலாம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% வந்து பெர் ஆனம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதே 6 மாதத்துக்கு மேலே டேட் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு முன்னாடி அப்படி பார்க்கும்போது 1% ஆர் 2% வந்து டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போது HDFC லிமிடெடோடைய கிரெடிட் ரேட்டிங் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அதாவது கடன் மதிப்பீடு. புகழ்பெற்ற இந்த கிறிசில் அண்ட் ICR 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நிறுவனத்தை வந்து அசஸ் பண்ணி அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டிங் அடிப்படையில் பார்க்கும்போது கிறிசில் பார்த்திங்கன்னா அவங்க FAAன்னு கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேஃப்டி, அதாவது இருக்கிறதுலே வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட் ரேட்டிங்கு அதை கொடுத்துருக்காங்க வந்து HDFC லிமிடெடுக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ICR என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பார்த்திங்கன்னா MAAA கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் கிரெடிட் குவாலிட்டி. 2 பேருமே வந்து இதை வந்து ரொம்ப அதிகமான மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த மதிப்பீடை இந்த HDFC லிமிடெட் வந்து 27 வருஷமாக தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு தான் இதில் ஒரு சிறப்பான செய்தி. அதே மாதிரி இன்வெஸ்டருக்கு ஒரு வேண்டுகோள், இது மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து உங்கள் டெபாசிட் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணும்போதோ அல்லது இன்வெஸ்ட் பண்ணும்போதோ இந்த மதிப்பீடு இருக்க மாதிரி பார்த்துங்க. பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் சேஃபஸ்ட் ஜோன். இந்த மதிப்பீடு இருந்ததுன்னா அந்த கம்பெனியில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பு கலரில், அது வந்து டேஞ்சர் ஜோன். அப்படி இந்த ஜோன் வந்து அந்த கம்பெனி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து சிக்க முடியாதான் இருக்கும். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேனலின் சொந்த கருத்துக்களே ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்படும் லாப நஷ்டங்களுக்கு இந்த சேனல் பொறுப்பேற்காது. இந்த வீடியோவோட இறுதி பகுதி வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் கருத்துக்களை தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.